ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பேசுகிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0க்கான கோட் ப்ளஸ் சிம்லஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமருக்கு 1க்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டரை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க, டைமர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 16 பிட் ரெஜிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம டைமர் 1ல் வந்து 0ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட் ரெஜிஸ்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் டைமர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 8 பிட் ரெஜிஸ்டர். 2 8 பிட் ரெஜிஸ்டர் என்ன சொல்லலாம், 16 பிட் ரெஜிஸ்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ 2 8 பிட் ரெஜிஸ்டர் தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, டைமர் 1 ஆன். ஓகே, டைமர் 1 ஆன் எனேபிளிங் ஆர் டிசபிளிங் பிட். ஓகே, அப்போ டைமர் 1 ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிசபிளிங் பிட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து RC0 RC1 வந்து பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர்ஸாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். டைமர் 1ல் வந்து RC0 RC1 பின்ஸ் வந்து என்ன ஆகும், கவுண்டர்ஸாக ஒர்க் ஆகும். அதேமாதிரி T1 கான். T1 கான் அப்படின்னா டைமர் 1 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. T1 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா TMR1 IF. ஓகே, இங்கே வந்து இன்டரப்ட் ஃபிளாக் வந்து என்னன்னா TMR1 இன்டரப்ட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ TMR ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் ஃபிளாக் பிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் ஃபிளாக் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் ஒன் சைக்கிள் கவுண்ட். இப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 0ல் வந்து 255 வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அந்த 255ல இருந்து முன்னாடி 254னு ஒரு பிட் இருக்கு பாருங்க. இந்த 254லேருந்து 255 ரீச் ஆகுதுக்கு அந்த லாஸ்ட் பிட்டு தான் என்ன பண்ணிக்கும், எண்ட் சைக்கிளாக வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கும். அப்போ வந்து இன்டர்ஃப் வந்து செட் ஆகும். அந்த இன்டர்ஃப் தான் நான் இங்கே மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, வேறலாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான T1 கான்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. ஓகே, இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீ டிஃபனாக அதில் சொல்லி ரெஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு மைக்ரோண்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மைக்ரோண்டருக்கு அவங்களே ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர்ஸ் எதாவது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்டட். அப்போ அந்த பிட் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 0 பண்ணிடலாம். ஓகே, T1 ஆக்சிலேட்டர் எனேபிள் கண்ட்ரோல் பிட். நீங்கள் என்ன பண்ண, டைமர் 1க்கான ஆக்சிலேட்டர் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிட்டை வந்து நீங்கள் 1 பண்ணலாம். இல்லை அப்படின்னா 0 பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், இது வந்து T1 ஆக்சிலேட்டர் எனேபிள் பிட்டுங்கன்னா டைமருக்கான ஆக்சிலேட்டர். ஓகே, T1 CKPS1 T1 CKPS0 இந்த பிட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீஸ்கலர் வேல்யூ வந்து செட் பண்ணுவோம். எனக்கு வந்து டைம் டிலேக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணேன், நான் ப்ரீஸ்கலர் வேல்யூ செட் பண்ணேன். அப்போ இந்த பிட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கோடிங் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிட் எல்லாமே ஹையில் தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 1:8 அப்படி தான் யூஸ் பண்ணேன். டைமர் 1 ஆக்சிலேட்டர் எனேபிள் பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் ஆகணுமான்னு கேட்டால் வந்து எனேபிள் பண்ண தான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகும், டைமர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் நம்பர் 2ல் வந்து TMR1 CS. ஓகே, டூ நாட் சிங்கர்னஸ் எக்ஸ்டர்னல் கிளாக் இன்புட் இல்லை சிங்கர்னஸ் எக்ஸ்டர்னல் கிளாக் இன்புட். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டைமர் எக்ஸ்டர்னல் இன்புட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்லி என்ன பண்ண போகிறோம், டைமர் தான் யூஸ் பண்ண போகிறோம். TMR1 CS. ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணிடலாம். அப்போ TMR1 CS வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 0ன்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே, T1 சிங்கிள்னஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 0ன்னு வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து TMR1 CS அப்படின்னு இருக்கா, அந்த பிடி நீங்கள் என்ன பண்ணலாம், டைமர் 1 கிளாக் சோர்ஸ் செலக்ட் பிட். அப்போ டைமர் 1 கிளாக் சோர்ஸ் செலக்ட் பிட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்னல் கிளாக் வேணுமா எக்ஸ்டர்னல் கிளாக் வேணுமா, நம்ம என்ன பண்ணணும், இன்டர்னல் கிளாக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த பிட் என்ன அர்த்தம், 0ன்னு தான் அர்த்தம். அடுத்து டைமர் 1 ஆன். அப்போ டைமர் 1 ஆன் அப்படின்னா அர்த்தம் எனேபிள்ஸ் டைமர் 1. அப்போ இல்லை ஸ்டாப்ஸ் டைமர், நமக்கு வந்து எனேபிள்ஸ் டைமர்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், 1 தான் பண்ணுவோம். அப்போ இந்த பிட்டு 1, இந்த பிட்டு 1. அப்போ இந்த பிட்டு மட்டும் தான் நமக்கு என்ன ஆகுது, கோடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹை வேல்யூ நம்ம டிலேக்கு தகுந்த மாதிரி நம்ம வேரி பண்ணிக்குவோம். ஓகே, மினிமம் டிலே மேக்ஸிமம் டிலே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அந்த டிலேக்கு தகுந்த மாதிரி அது மாடிஃபிகேஷன் ஆகும். ஓகேவா, வேறெல்லாம் எதுவும் இல்லை. அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே கோடிங் ரைட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1ல் வந்து எப்படி லோடு வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, டிலே தெரியும் எனக்கு வந்து லோடு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண அதுவும் பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு லோடு வேல்யூ வச்சு எவ்வளோ டைம் டிலே வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், இந்த லோடு வேல்யூக்கு எவ்வளோ டைம் டிலே வரும் அப்படின்னு வந்து நம்ம என்ன பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதேமாதிரி மினிமம் டிலே மேக்ஸிமம் டிலே எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.